ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா கேரளாவில் இருக்கிற பரவூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோங்க. பரவூர் வந்து வர்க்கலால இருந்து ரொம்ப ரொம்ப பக்கம். பரவூர்ல என்ன ஃபேமஸ் அப்படின்ட்டுனா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கு, பரவூர் பீச் இருக்கு. இங்கிருந்து வந்து கப்பில் பீச்னு ஒரு பீச் இருக்கு. ரிவர் வந்து கடல்ல கலக்கிற இடம் காப்பில் பீச்சில். பெரவூரில் வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்குது பேக் வாட்டர்ஸில். ஸோ அங்கே போட்டிங் எல்லாம் இருக்கும், கயாக்கிங் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஏரியாவை தான் வந்து ஃபுல்லாக இன்றைக்கி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம் பரவூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பீச்சஸ் எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் 5 மினிட்ஸ் வாக் பண்ணி வந்தா இந்த மெயின் ஜங்ஷன் ஏரியா வந்துடலாங்க. இங்கிருந்து வந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. பரவூர் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குன்னு தெரியல பஸ்ஸஸ், வெயிட் பண்ணி பார்ப்போம். பரிபள்ளி இங்க இருக்கிற நிறைய பிளேசஸ்க்கு போறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் இங்கிருந்து. ஸோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக்ல இந்த பரவூர் ஜங்ஷன் இருக்குங்க. இங்கிருந்து நமக்கு பரவூர் பீச், காப்பில் பீச்சுக்கெல்லாம் பஸ் கிடைக்கும். வெயிட் பண்ணுவோம். நம்ம பரவூர்ல இருந்து காப்பில் பீச் வரைக்கும் போற பிரைவேட் பஸ் வந்துருச்சுங்க. வாங்க போலாம். பஸ் நல்லா ரஷ்ஷா வருது, பட் பரவாயில்ல, பக்கம் தான் இங்கிருந்து. நம்ம பரவூர்ல இருந்து காப்பில் பீச் போற பஸ்ல போயிட்டு இருக்கோங்க. இதெல்லாம் பிரைவேட் பஸ்ஸஸ், லோக்கல்ல ஓடுற டவுன் பஸ்ஸஸ் இதெல்லாம். நம்ம காப்பில் பீச் ரீச் ஆயாச்சுங்க. ஒரு 10 மினிட்ஸ் டிராவல் தான் பஸ்ல. ஸோ காப்பில் பீச்சில் ஹைலைட்டே என்னன்னா, இந்த பக்கம் வந்து ரிவர் இருக்கும், நடுவில் ரோடு, இந்த சைடு பீச். வாங்க இறங்கலாம். இந்த ரோடே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நம்ம வந்த பஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ பீச்சுக்கும் நம்ம இந்த காயல்னு சொல்லுவாங்க, ரிவர் வந்து கடல்ல கலக்கிற இடம், இது ரெண்டுக்கும் நடுவில் நம்ம ஹைவே. ஐயோ வேற லெவல். இது கிட்டத்தட்ட வர்க்கலா வரைக்குமே போகும். பட் பஸ் கனெக்டிவிட்டி வந்து கொஞ்சம் கம்மி தான். ட்ரெயின் ஆர் பஸ் எது உங்களுக்கு நீங்க வர்ற டைம்ல இருக்கோ அதை பிடிச்சி நீங்க வந்துடணும். காப்பில் பீச்சில் பேசஞ்சர் ட்ரெயின் மட்டும் தான் நிற்கும். பெரவூர் ரயில்வே ஸ்டேஷன்ல நிறைய ட்ரெயின்ஸ் நிற்கும். ஸோ அங்கே நீங்க இறங்கிட்டு பஸ் பிடிச்சி 10 ரூபா தான் டிக்கெட், 10-13 ரூபா தான் இருக்கும். அழகா நீங்க காப்பில் பீச் வந்துடலாம். இங்க பாருங்க மக்களே, இந்த பக்கம் சூப்பரா ஒரு லேக்குங்க. இந்த பக்கம் பீச். பீச்ல ஆனா நிறைய கல்லு போட்டிருக்காங்க. கடல்ல இந்த பக்கம் எங்கேயுமே இறங்கறதுக்கு விடுறது இல்லைங்க. அரேபியன் சீல முக்கியமா மான்சூன் சீசன்ல நிறைய அலை அடிக்கும் அப்படிங்கறதுனால. இங்க பாருங்க, மல்டி குயிசின் ரெஸ்டாரண்ட் காப்பில் பீச் வர்க்கலா. ஹோம் டெலிவரி எல்லாம் கொடுப்பாங்களாம். இந்த சைடு போட்டிருக்காங்க, பட் இந்த சைடு ஹோட்டல்ஸே இருக்கிற மாதிரி தெரியலையே. ஐ திங்க் உள்ள போனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க நிறைய போட் ஹவுசஸ் எல்லாம் இப்பதான் கட்டிட்டு இருக்காங்க காப்பில் பீச்ல. செமையா இருக்கான ஏரியா. நான் கேரளால இன்னொரு விஷயம் வந்து எல்லா வீடியோஸ்லயும் மோஸ்டா சொல்லியிருப்பேன். பீச் எல்லாம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா கிளீனா இருக்குங்க. இங்க பாருங்களா, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. இந்த மாதிரி கேரளா ஃபுல்லா இந்த மாதிரி டப் வச்சிருப்பாங்க. எல்லா ஏரியாஸ்லயுமே வேஸ்ட் கலெக்ஷன் பின்ஸ். அதனாலதான் வந்து நிறைய நீங்க பொல்யூஷன் பார்க்க முடியாது. அது பீச்சா இருந்தாலும் சிட்டியா இருந்தாலும் இப்படிதான் இருக்கும். நீங்க பாருங்களா அழகா. நீங்க பைக் ரெண்டல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு காப்பில் பீச் எல்லாம் வந்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. இந்த ஹைவேல ரைட் பண்றது பீச் ஓரத்துல செம்ம சூப்பரா இருக்கும். நம்ம ஈசிஆர் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடுல எல்லாம் வந்து ஒரு மாதிரி வைபா இருந்தா, கேரளா அரேபியன் கோஸ்ட்ல வேற வைப் இருக்கும். நமக்கு கோஸ்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு தென்னை மர தோப்புகளும் இந்த மாதிரி லேக்ஸும் தாங்க இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க, கண்குள்ளா காட்சியா இருக்குங்க. வாவ் மேன்.
கீழே ஒரு குட்டி பார்க் இருக்கு நம்ம லேக் வியூ பண்றதுக்கு. ரோடுக்கு இந்த சைடு பீச் வியூ. ஓஹோ, நம்ம காப்பில் பீச்சோட கரையில் இருக்கோங்க. பட் மோஸ்ட்லி பார்த்தா கல்லு போட்டிருக்காங்க. இது வந்து மான்சூன் சீசன்ங்கிறதுனால கரை வரைக்குமே அலை அடிக்குது. பீச்சையே காணோம். கொஞ்சம் இன்னொரு பீச் அந்த சைட்ல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்குங்க காப்பில் பீச். ஒரு நேரோ ஸ்ட்ரெச்ல ஃபுல்லாவே வந்து கல்லு தான் போட்டிருக்காங்க மண்ணரிப்பு தடுக்கிறதுக்காக. பின்னாடி நம்ம காயல் இருக்கு, அங்க தெரியுது பாருங்க. வேற லெவல் பிளேஸ்ங்க இது. வர்க்கலா வந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாத பிளேசஸ்ல காப்பில் பீச் ஒண்ணுன்னு சொல்லுவேன். நீங்க பைக் ரெண்டல் எடுத்துட்டு சுத்தினீங்கன்னா இந்த பீச் ரோட்ல ஆந்த வேல எக்கச்சக்கமான பிளேசஸ் இருக்குங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. அங்கங்க குட்டி குட்டி போட்டிங் பிளேசஸ் இருக்கும். இன்கேஸ் நீங்க போட்டிங் போறதுன்னா என்ஜாய் பண்ணலாம். பட் கொஞ்சம் அதிகம், மினிமம் 500ல இருந்து தான் போட்டிங் கயாக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பீச்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ், கூல் ட்ரிங்க்ஸு, காஃபி, டீ எல்லாம் குடிக்கணும்னா குட்டி குட்டி கடைகள் இருக்கு. நிறைய டூரிஸ்ட் வந்து போயிட்டு இருப்பாங்க. வேற லெவல்ல இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் ஃப்ரண்ட்ல போயிட்டு பார்க்கலாம். செம்ம சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பீச்சை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம போய் காயல் பார்க்கலாம். காயல்னா லேக்னு சொல்லுவாங்க. ஐ மீன் லேக்கை தான் காயல்னு சொல்லுவாங்க. காப்பில் பீச், வர்க்கலா. எவ்வளவு பியூட்டிஃபுல்ங்க கேரளால இருக்கிற கோஸ்டல் லைன். அப்பா, கண்கொள்ளா காட்சியா இருக்குங்க. நான் பீச்சை க்ளோஸ் அப்ல காட்டுறா. எங்கேயுமே வந்து ஆட்களை இறங்க விடலீங்க. நான் போன வீடியோலயும் சொன்னேன், வர்க்கலா பீச்சு, பிளாக் சாண்ட் பீச் எல்லாம் பண்ண வீடியோல இங்க கடலே வந்து ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் கலர்ல இருக்குங்க. ஒயிட்டிஷ் ப்ளூ கலர்ல வேற லெவல்ல இருக்கு. ஓ, அலைகள் எப்படி அடிக்குது பாருங்க. ஒக்க மக்கா. ஸோ ஃபுல் கோஸ்டல் லைன் தான் பரவூர் வரைக்குமே. பரவூர்ல வந்து பேக் வாட்டர்ஸ் உள்ள போகுமா கடல்ல இருந்து. இது வந்து ரிவர் வந்து கடல்ல கலக்கிற இடம் காப்பில் பீச். ஸோ அங்க மக்கள் எல்லாம், டூரிஸ்ட் எல்லாம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம ஊர் மக்கள் மாதிரி தான் தெரியும். டிஎன் வண்டி. இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கடற்கரைக்கெல்லாம் வந்துட்டா நமக்கு போக மனசே வராதுங்க. அரேபியன் சி கோஸ்டல் லைன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. அலைகள் பயங்கரமா அடிக்குதுங்க. செம்ம டேஞ்சரஸான ஷீஸ் இது. ஸோ கார்லலாம் வந்தா, ரெண்டல் கார்லலாம் வந்தா பீச் ஒட்டினா அப்படியே ஒரு ரோடு உள்ள போகுதுங்க. சூப்பரா ஒரு ரைடு பண்ணா இதை விட ஒரு ஃபீல் வந்து வைப் வந்து வரவே வராதுன்னு சொல்லலாம். ஓ, ஸோ இங்கிருந்து நாம அந்த சைட் போயிட்டு போகலாம். அங்க வந்து ரயில்வே பிரிட்ஜும் இருக்கும் கரெக்டா இந்த காயல் மேல. பீச்சுக்கு அந்த சைடு நம்ம வியூ பாயிண்ட் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்களா, இந்த ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் வந்து டூரிஸ்ட் ஸ்கூட்டர்ஸ் தான். அழகா நீங்க ரெண்டல் ஸ்கூட்டர்ஸ் எடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி சுத்தி பார்க்கலாங்க. அங்க போயிட்டு இருக்கு பாருங்க. நிறைய டூரிஸ்ட்ஸ் வந்து ரெண்டல் கார்ஸ் எடுத்து சுத்திட்டு இருக்காங்க. ஸோ மெதுவா நாம ஒரு வாக் போலாங்க. அப்படியே இந்த காயல் சைடு, அந்த சைடு தான் இன்னுமே பியூட்டிஃபுல்லா இருக்கு. அழகா ரிவர் வந்து ஒரு லேக் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் தென்னை மர தோப்புகளா இருக்குங்க. ஒரு பிக் ஸ்ட்ரெச் ஆஃப் ஒரு லேக். அப்படியே மெதுவா வந்து கடல்ல கலக்குது. கடல்ல கலக்கிற இடத்துல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும்ல வாட்டர் ஃப்ளோ, அலைகள் அடிக்கிறதுனால. அதனால சரி வாங்க அந்த சைட் போவோம். போய் லேக் பார்க்கலாம். லைட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நாம கரெக்டாக பீச் பஸ் ஸ்டாப்பில் இருக்கோங்க. இங்கே பாருங்க, நம்ம ஊர்
வண்டி தான். TN18 எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு தெரியல. வீரவநல்லூர்னு போட்டிருக்கு டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். எந்த டிஸ்ட்ரிக்ட்னு தெரியலைங்க. அன்பின் மொழி அப்பா வாய்ப்பை உருவாக்கு இதுவும் கடந்து போகும். செம வைபா இருக்கு பஸ்ஸு. எ வின்னர் ட்ரீமர் ஹூ நெவர் கிவ்ஸ் அப்பா. சூப்பர். டூர் வந்திருக்காங்க போல வீரவநல்லூர்ல இருந்து. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சாட் ஷாப்ஸ், ஜூஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும், நிறைய இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்க, ஒரு தமிழ்நாடு TN76 வண்டி. ஸோ நிறைய ஸ்நாக்ஸு இதெல்லாம் இருக்கும். ஒரு 10 மணிக்கு மேலே நல்ல வைபாக இருக்குங்க, டூரிஸ்ட் வைப்ஸு. ஆனால் லொக்கேஷன் தான் ஐயோ கண் கொள்ளா காட்சிங்க. அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம கீழே இறங்கி போயிட்டு அந்த லேக் வியூ பாயிண்ட்ல வியூ பார்க்கலாம் வாங்க. ஸோமா நம்ம பீச் சைடு இருந்து கீழே இறங்கினா இந்த சைடு நான் காட்டினால அந்த காயலோட வியூ பாயிண்ட்டு. இங்கே குட்டியாக ஒரு ட்ரெடிஷ்னல் கேரளா போட் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ஓணம் சமயத்துலலாம் ரேஸ் விடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு போட்டு. ஸோ இன்னும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க காப்பிள் பீச்சு. பட் அதர்வைஸ் வியூ பாயிண்ட்டே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஓ மை காட்னு இருக்கு. இங்கே பாருங்க, அவ்வளோ ஆழம் இருக்கிற மாதிரி தெரியலீங்க. ஆனால் எவ்வளோ சேஃப்னு தெரியல. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். பார்த்தீங்களா, ஓ அந்த இடத்துல ஒரு போட்டிங் பாயிண்ட் இருக்கு பிரிட்ஜுக்கு கீழே. செம்ம சூப்பரா இருக்கு. அங்க மோட்டர் பைக் ஒன்று ரைடு போயிட்டு இருக்காங்க லேக்குள்ள. அங்க பாக்குறோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து ரயில்வே பிரிட்ஜுங்க. ட்ரெயின்ல கிராஸ் பண்ணும்போதும் வியூ வேற லெவல்ல இருக்கும். தண்ணி பாருங்களா, கிளீன் வாட்டரா இருக்குங்க. அப்பா, கீழே இருக்கிற சங்குகள்லாம் தெரியுது, வேற லெவல். இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர். அப்பா, இந்த இடத்துல இருந்து ஒரு ஆறு வருது, அங்கிருந்து ஒரு ஆறு வருது. 2 ஆறு வந்து கலந்து கடல்ல கலக்கும் போல. ஓ, இங்க ஒரு போட்டிங் பாயிண்ட் இருக்குங்க. உள்ள போய் பார்க்கலாம். இங்கிருந்து தான் போட் எடுத்திருப்பாங்க போல. அங்க வந்துட்டு இருக்கு பாருங்க ஒரு மோட்டர் போட்டு. காப்பிள் பீச் மக்களா வேற லெவலுங்க. கேரளால எவ்வளவு பிளேசஸ்ங்க. அப்பா, நமக்கு பார்க்க பார்க்க சலிக்கவே சலிக்காதுங்க. அழகா இங்க வந்து உட்காந்துட்டு சூப்பரா இந்த லேக் வியூ பார்த்துட்டு என்ஜாய் பண்றதே வந்து வேற லெவல் வைபா இருக்கும். ஸோ வர்க்லாக்கெல்லாம் நீங்க வந்தா மினிமம் 2-3 டேஸ் பிளான் பண்ணுங்க. இங்க பாருங்க, போட்டிங் போயிட்டு இருக்காங்க பாருங்க மோட்டர் போட்ல. ஸோ ப்ராப்பரா இதெல்லாம் போட்டிருக்காங்க, சேஃப்டி இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி நீங்க போட்டிங் என்ஜாய் பண்ணாங்க. ஐயோ, செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நம்ம மக்கள் தான், தமிழ் மக்கள் தான். கரெக்டா பீச்ல இருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தான் பீச் பஸ் ஸ்டாப்ல இருந்து அங்க போட்டிங் ஜெட்டி இருக்கு. அந்த பிரிட்ஜுக்கு கீழே எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வருவாங்க போல. அங்கதான் வந்து போய் கடல்ல கலக்குது இந்த ரிவர். அந்த மோட்டர் போட்டு போனது எப்படி அலை அடிக்குது பாருங்களா லேக்குள்ள. ஓ சூப்பருங்க. ஓ, அந்த பிரிட்ஜுக்குள்ள போயிட்டு திருப்பிட்டு வராங்க மறுபடியும். செம்ம பண்ற இடம் இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. காப்பிள் பீச் வந்தா வேற லெவல் பண்ணா இருக்கும். இந்த சைடு தான் வராரு போல. ஸோ நாம அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 hour வந்து இந்த லேக்குள்ள ட்ரை பண்ணுவாங்க. ஹவர்லி கணக்கு தான். 1 hourக்கு 500, 2 hours-க்கு 600 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக இந்த லேக்கை சுற்றி இருக்கிற பியூட்டிஃபுல் வியூஸு, பிரிட்ஜுக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப் டைம் மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் எல்லாம் வந்து கேரளால தான் வந்து கிடைக்கும். நமக்கு ஒவ்வொரு டைம்லையும் கேரளாக்குள்ள
ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் வந்து செம்ம மெஸ்மரைசிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நார்த் கேரளாவிலிருந்து காசர்கோட்லேருந்து கீழே திருவனந்தபுரம் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணால் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரி வைபாக இருக்கும். மவுண்டெயின்ஸில் ஒரு மாதிரி இருக்கும், பீச் சைடு ஒரு மாதிரி இருக்கும், நடுவில் வேலிஸில் ஒரு மாதிரி இருக்கும். வர்க்கலா சான்ஸே இல்லை, வேற லெவல், லவ்விங் இட். சம்மரில் வராதிங்க, பயங்கர புழுக்கமாக இருக்கும். எப்போ தெரியுமா, மார்ச் ஏப்ரல் மே இந்த 3 மாதத்தை தவிர மற்ற எந்த மாதத்தில் வந்தாலுமே வந்து கேரளா ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். எவ்வளோ கூலாக இருக்குன்னா நீங்கள் உலகத்தையே மறந்துடுவீங்க, அந்தளவுக்கு வைபாக இருக்கும். சீரியஸ்லி சொல்கிறேன், எதையுமே மிகப்படுத்தி சொல்ல. இந்த ஏரியாக்கள் பாருங்களேன், அழகாக ஒரு தென்னை மர தோப்பு இருக்குது. கரெக்டாக கடலுக்கும் இந்த ஆறுக்கும் நடுவில் குட்டி ஐலாண்ட் மாதிரி அழகாக இங்கே உட்காந்துட்டு ஒரு தென்னை மரத்துக்கு அடியில் இந்த வியூ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுற வைபை மட்டும் யோசிச்சு பாருங்க. இப்படி தான் இருக்கும். அழகாக உட்காந்துட்டு இந்த சைட் நீங்கள் லேக்கை என்ஜாய் பண்ணலாம். நமக்கு பின்னாடி அரபிக்கடல் இருக்குது, சான்ஸே இல்லைல்ல. ஸோ நீங்கள் குரூப்பாக பிளான் பண்ணுங்கள், ஃபேமிலியோட இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தாலும் சரி, செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க. நம்ம ப்ரைவேட் பஸ்ஸஸ் போகுது பாருங்கள். பேக் பேக்கர்ஸாக வந்தாலும் பட்ஜெட்டில் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நிறைய யூடியூபர்ஸும் பார்த்துட்டு இருப்பீங்க, இந்தளவுக்கு எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ணியிருக்கீங்களா தெரியல. வர்க்கலா சைடு, வர்க்கலா சுற்றி அவ்வளோ பியூட்டிஃபுல் பிளேசஸ் இருக்குது. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களுக்கு வர்க்கலா விளாக்ஸே வந்து ஒரு 4-5 விளாக்ஸாக போடுறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து செம்ம வைபுங்க இங்கே. சரி, கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படி இயற்கை அழகை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் போட்டிங் ஜெட்டி இருக்கிற இடத்துல போயிட்டு பார்ப்போம், ஏதாவது ப்ரைஸ் லிஸ்ட் வச்சுருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இங்கே பாருங்களா, சைக்கிளில் இது என்ன மெஷின்னு தெரியல, கியூட்டா இருக்குல்ல. பீச் ரோட்ல இந்த மாதிரி சைக்கிள் பண்ணிட்டு போறத பார்க்க. நம்ம KSRTC பஸ் ஒன்று போகுது பாருங்களா, இந்த வழியில வர்க்கலாக்கும் உங்களுக்கு பஸ் இருக்கும். ஸோ வர்க்கலா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க KSRTC பஸ்லயும் வரலாம் அல்லது பிரைவேட் பஸ்லயும் வரலாம். ஆட்டோல எவ்வளவு கேட்பாங்கன்னு தெரியலங்க. டைம் ஆக நிறைய டூரிஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பீச்சில் இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ற பாயிண்ட்ல இருக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ல கயாக்கிங் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. கயாக்கிங், கண்ட்ரி போட்டிங், கோரக்கல் ரைட், ஸ்டாண்டப் பேடல், இதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாமா. மேங்க்ரூவ் வி ஸ்பாட்னு ஒன்று இருக்கு, நெடுங்குளம்னு போட்டிருக்காங்க, பெரவூர். ஓகேவா? நம்பர்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல, எல்லாம் மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் இன்னொரு பேனர் இருக்கு, அதில் போய் பார்க்கலாம் இருங்க. கடைக்கு இந்த பக்கம் இருக்கிற பேனர்ல உங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. புக்கிங் அண்ட் என்கொயரிஸ்னு கீழே இருக்கு பாருங்க, இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம். இது இப்படிதான் இருக்கும் பெரவூர் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுங்க. இங்க பாருங்களா, ஃபுல்லா வந்து ஒரு சுரங்க மாதிரி போகுது, நம்ம பிச்சாவரம்ல இருக்கிற மாதிரியேங்க. இது கயாக்கிங், பேடல் போட்ஸ் எல்லாம் இங்க பாருங்க. ஸோ கடலுக்குள்ள இந்த மாதிரி தள்ளி விட்டுருவாங்க. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல இந்த மாதிரி நீங்க நீந்துறதெல்லாம் பண்ணலாம். நம்ம சென்னையில பண்ணுவாங்களே அதே மகாபலிபுரம்ல அந்த மாதிரியே தான். வடக்கெம்முக்கு நெடுங்குளம் நியர் வர்க்கலா பரவூர். ஓகேவா? ஸோ இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கால் பண்ணிட்டு அழகா புக் பண்ணிட்டு என்ன டைமிங்னு கேட்டுட்டு நீங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். மேங்க்ரோவ் வி ஸ்பாட் 2-3 இருக்கு. நான் இன்னொன்னு என்னாவது இருக்கான்னு பாக்குறேன். பேனர்ஸ் இருங்க. இங்க மேங்க்ரோவ் வி ஸ்பாட்னு ஒன்று பார்த்தோமா, இங்க பாத்தீங்கன்னா மேங்க்ரோவ் சஃபாரி ஃபாரஸ்ட் டூரிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுலயும் ஃபார் புக்கிங்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கயாக் டூர், கண்ட்ரி போட் சஃபாரி, ஹோம் ஸ்டே, ஸ்டாண்டப் பேடல், சைக்கிளிங், மூன்லைட் கயாக்கிங், இது எல்லாமே பார்க்கலாம். இங்கேயும் பாருங்க, இதுதான் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்குள்ள. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்க சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். இங்க சேட்டன்ஸ் சுத்திட்டு இருக்காங்க பாருங்க, நம்ம கேரளா சேட்டன்ஸ். காப்பில் பீச்சில் இருந்து ரொம்ப பக்கம் இந்த பெரம்பூர் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். ஓகேவா? நமக்கு டைம் இருந்தா போய் பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக முன்ட்ரு ஐலாண்டும் பார்க்கலான்னு நினச்சேன். ஈவினிங் 7:30க்கு ட்ரெயின் நமக்கு. அதுக்கு முன்னாடி டைம் ஆல்ரெடி 12 ஆக போகுதுங்க. நமக்கு இன்னும் ஹாஃப் டே ஃபுல்லாக இருக்குது. டைம் இருந்துச்சுன்னா போய் பார்த்துட்டு போகலாம். காப்பில் பீச்சோட அழகை
செம்மையா என்ஜாய் பண்ணியாச்சுங்க. நம்ம காப்பில் பீச் பக்கத்துல இருக்கிற லேக்குள்ள எத்தனை வகையான ஸ்போர்ட்ஸ் இருக்கு பாருங்களா. வாட்டர் ஸ்போர்ட்ஸ், மோட்டர் போட்ஸ், அதுக்கப்புறம் அந்த பின்னாடி பேடல் மாதிரி ஏதோ உட்கார வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. அங்க உள்ள ஒரு ரவுண்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க. வாவ், வேற லெவல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காப்பில் பீச் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சுங்க. செம்ம சூப்பராக இருந்திருக்கும். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற லெவலில் இருக்கு. ஸோ லேக்கில் நீங்கள் போட்டிங் போகலாம். இந்த பக்கம் வந்து நீங்கள் சூப்பராக பீச்சை ரசிக்கலாம். 2 in 1 ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு செம்ம வைபான பிளேஸு நம்ம வர்க்கலா பக்கத்தில் இருக்கிற காப்பில் பீச்சு. பெரவூர்ல இருந்தும் ஆக்சசபிள், பெரவூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் ஆக்சசபிள், வர்க்கலா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் ஆக்சசபிள். பஸ்ஸஸும் இருக்கு, ட்ரெயின்ஸும் இருக்கு. உங்களுக்கு வர்க்கலால இருந்து பஸ் கிடைச்சிச்சுன்னா சூப்பர். ஏன்னா காப்பில் பீச் பஸ் ஸ்டாப்லேயே இறக்கி விட்டுருவாங்க. வேற லெவலில் இருக்கும். இங்கே வந்துட்டு நீங்கள் பெரவூர் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போயிட்டு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்குள்ளே கயாக்கிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இங்கே நீங்கள் போட்டிங் அண்ட் கயாக்கிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். உங்கள் இஷ்டம்தான். ஓகேவா? ஸோ நாம் பெரவூர் ஸ்கிப் பண்ண போகிறோம். ஏன்னா நான் 3 ஐலாண்டும் போயிட்டு உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ பெரவூர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும். இங்கிருந்து வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸில் தான் பேனர்ஸ் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு, புக்கிங் அண்ட் என்கொயரி நம்பர்ஸு. ஸோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வர்க்கலா வந்தால் கண்டிப்பாக பெரவூர் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் காப்பில் பீச் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணுறேன். இப்போ நாம் இங்கிருந்து பெரவூர் போயிட்டு பெரவூர்லேருந்து ட்ரெயின் பிடிச்சி முன்ட்ரோ ஐலாண்ட் போயிட்டு முன்ட்ரோ ஐலாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். முன்ட்ரோ ஐலாண்ட் வந்து கொல்லம் தாண்டி இருக்கிற ஒரு ஸ்டேஷனுங்க. அந்த ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பக்கம். முன்ட்ரோ போட் ஜெட்டி, அது ஃபுல்லாகவே வந்து லேக்குள்ளே ஒரு ஐலாண்ட், நிறைய குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இருக்கும். அதுவும் வேறு லெவலில் வைபாக இருக்கும். ஸோ வாங்க போகலாம். நம்ம காப்பில் பீச் பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து காப்பில் பீச்செல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டீங்க. வர்க்கலா வந்திருந்தா ரொம்ப ரொம்ப ஆக்சசபிள் வர்க்கலாவிலிருந்து. ஸோ வந்தால் மறக்காமல் காப்பில் பீச் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் வர்க்கலா காப்பில் பீச்சுங்க. See you.